எங்க திரும்பு. அப்பா, இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. ஆமாமா, நீ இப்படி எல்லாம் எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுற. கிளாஸ்க்கு போகும்போது போறான் வரவெல்லாம் என்னையே உருன்னு பாக்குறானுவ. ஏண்டி, கண்டவன் கண்ணு உன் மேல படுறதுக்கா நான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி அனுப்புறேன்? கார்லயும் ஸ்கூட்டர்லயும் வர்ற பெரிய மனுஷன் விட்டு பசங்க உன்னை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அனுப்புறேன். அப்படி அவனாவது உன்னை பார்த்து பல்ல இழுச்சா அவன் சட்டையை பிடிச்சு கப்புன்னு மனவரையை உட்கார வச்ச மாட்டேன். மேனேஜர் வரார். ஆமா, வந்துட்டார். என்னப்பா அது டிஃபன் காரியே? நடிகை மகாலட்சுமி வீட்டுக்கு ஒருத்தர் விருந்துக்கு வர்றதா இருந்தது. அவங்க வரல. அந்த கோபத்துல அந்த அம்மாவும் சாப்பிடல. உங்க அம்மாவுக்கு பிடிக்குமேன்னு அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இது ஒண்ணுதான் என் லாபம். இந்த இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. இப்ப வந்திய ஒரு நடந்துகிட்டு மேனேஜர் வர்றாருன்னு அமக்கலாம். சப்ளா குட்டி. ஏமா, இப்பதான் 3 பேரை வேலைக்கு வச்சேன். என்ன வேலை வாங்கி கொடுத்தீங்க? காய்கறி நறுக்கிறது, மோர் சிலுப்புறது, வெண்ணெய் எடுக்கிறது. சந்திரலேகா, நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. இவரு அவர் ஆபீஸ்ல இருக்க கேண்டீன்ல 3 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அதத்தான் அப்படி சொல்றாரு. அவருக்கு ஏழைங்கனால எப்பவுமே இறக்கம் தான் இல்லைங்க. அவங்க நீங்க மேனேஜரா இருக்கிற ஆபீஸ்ல கிளார்க் உத்தியோகம் கேக்குறாங்க. கமிஷன் பரீட்சை எழுதணுமாமே. சர்வீஸ் கமிஷன் சொல்றீங்களா? அது கவர்மெண்ட் வேலைக்கு தான். அது என்ன கர்மமோ எங்க கம்பெனில கேட்டு சொல்லிடுறானே. நீங்க ஒண்ணு செய்யுங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு முயற்சி பண்ணி வேலை வாங்கி தரமா. காலையில இருந்து அடுப்படியில நின்னா உடம்பெல்லாம் எரியுது. இத வேற போட்டுக்கிட்டு என்னால தாழ முடியலமா. கைட்டு போட்டுறமா. ஷோ அப்பா, ஐயோ ஷூ. சிவகாமி, சிவகாமி. சந்திரலேகா, இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? என்னமோ அடுப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அடுப்புன்னு சொன்னார்ல. அடுப்பு. ஆமா, அவர் கம்பெனிக்கு சொந்தமா ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில ஒரு ராட்சச பாய்லர் இருக்கு. அந்த பாய்லரை ஏதோ இவர் தான் செக்அப் பண்ணுவாராம். அதத்தான் அடுப்புன்னு சொல்லிட்டாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, அவர் தான் சொல்லிட்டார்ல, உன் பொண்ணுக்கு நிச்சயம் வேலை வாங்கி கொடுத்துருவாரு. என்னமோ சிவகாமி, உன்னைத்தான் நம்பிட்டு இருக்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, வேலை நிச்சயம் கிடைக்கும். நான் வரேன். ஆண்டி போயிட்டு வா. போயிட்டு வரேன் ஆண்டி. வாடி கண்ணு, நான் வரேன். வா வா வா. அப்பா, போயிட்டாங்களா? போயிட்டாங்க. எப்படி மேனேஜர் நடிப்பு? நடிப்பாது. மூஞ்சி முகர கட்டையும் பாரு. இதெல்லாம் அவுத்து போட்டுட்டு நம்ம வீட்டு சமையல போய் கவனியா. எனக்கு தெரியும், இதெல்லாம் நிலைக்காது. பொட்லர் வேலை தான் நிலைக்கணும். அதுல குறைச்சல் இல்ல. உன் மூஞ்சி. உன்னை போய் நான் மேனேஜர் சொன்ன பாரு, என்ன அடிக்கணும். குட் மார்னிங் மிஸ்டர் மாணிக்கம். என்னையா எல்போடே, மரியாதை எல்லாம் பலமா இருக்குதே. இல்ல, நாளும் தெரிஞ்ச 40 வயசுக்காரங்கிற. அப்ப 10 வருஷத்துக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்ப. இப்ப என்ன நீ? சின்ன வயசுல நீ ஏதாவது பொண்ணை காதலிச்சிருக்கிறியா? காதல்னா எனக்கு பிடிக்காது. மனசுக்கு பிடிச்சதா சோவரேறி குதிச்சிடுவேன். ஒரே அமுக்கு. ஐயோ அம்மா அப்பான்னு அலற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். இது காதல் இல்லையா, கற்பழிப்பு. யோ, காதலுங்கிற வார்த்தையை இந்த காலத்து பசங்க உபயோகப்படுத்துறதெல்லாம் வெறும் டூப்பியா. இந்த மாதிரியா, இந்த ஜன்னலை திறக்கிறது, லெட்டரை கொடுக்கறது, கண்ணை அடிக்கிறது, இதெல்லாம் டிலே. தண்ணியை கொதிச்சுதா, அரிசியா போட்டோமா, சாதத்தை வரிச்சோமான்னு இருக்கணும். உன் சமயக்கார புத்தி உன்னை விட்டு போகாத. ஒரு புனிதமான விஷயத்த சோறாகிற லெவல கொண்டாந்துட்டிய. சரி, நான் பாயிண்ட் சொல்லிடுறேன். இது நான் இந்த எல்போட மாட்டிக்கின்னு ஸ்கூட்டர்ல போனேன்னா வயசு பொண்ணு ஊத்தி மேல மோதிட்டேன். பலார்னு கண்ணத்துல அடிச்சிருப்பாளே. அதான் கிடையாது. நான் தினம் இந்த பக்கமா தான் வருவேன். நீ டெய்லி வந்து மோதுன்றா. சுத்த லோலாயா இருப்பா போல இருந்தே. அவன் மட்டும் இல்ல, அவ குடும்பமே லோலாய் குடும்பம்னு நினைக்கிறேன். ஆனா இதுல விசேஷம் என்னன்னா, என்ன ஓரக்கண்ணால பாக்குறான், உதட கடிச்சுக்கிறா. அப்பப்ப என்ன பார்த்து கண் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாயா. யோ, ஒருவேளை வலிப்பா இருக்கு போதியா? அதெல்லாம் கிடையாது. நான் போனப்புறம் நிறுத்திடுறாளே. இந்த மாதிரியா, எனக்கு அந்த பொண்ணு அக்கிரமத்துக்கு பிடிச்சு போச்சு. அவளை வசியம் பண்ண ஒரு வழி சொல்லியா? யோ, என்ன பிள்ளைக்கா பையன் நினைச்சியா? இல்லையா? நீ கேட்ட உடனே வழி சொல்றதுக்கு என்ன குருவா மதிச்சு தாம்பால தட்டுல வெத்தலை பாக்கு பழம் தட்சணை எல்லாம் வச்சு கொண்டு வா. மன்மதமானம் எப்படி விடுறதுன்னு கத்து தரேன். நான் விடணும். இதப்படி இது என்ன? இந்த கீரை தண்டை முதல்ல நறிட்டு வா. மன்மதமானம் எப்படி விடுறதுன்னு சொல்லி தரேன். அப்ப மன்மதன் கீரையில இருக்கான்றே. ஆமான்றே. வரேன்றே. சரி.